20 வயசுல நுரைக்க நுரைக்க காதலிக்கணுமா, நுரைக்க நுரைக்க காதலி, காதலை சுகி காதலில் அழுன்னு இருப்பார். 30 வயசுல சுறுசுறுப்பில் தேனியா இரு, நிதானத்தில் ஞானியா இரு. 40 வயசுல ஒரு பின் குறிப்புன்னு போட்டிருப்பாரு. ஆண்கள் தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவனம், இன்னொரு காதல் வரும், புன்னகை வரை போ, புடவை தொடாதேன்னு இருப்பார். 50 வயசுல வாழ்க்கை வழுக்கை இரண்டையும் ரசின்னு இருப்பார். 60 வயசுல மனிதர்கள் போதும், நாயோடு பேசு, கிளியோடு பேசு, பழைய டைரி எடு, இப்போதாவது உண்மையை எழுதுன்னு இருப்பார். 80 வயசுல சுடுகாடு வரை நடந்து போக சக்தி இருக்கும் போதே செத்து. காதல் இருக்குல்ல, இந்த காதல் எந்த வயதுல வருகிறது சார்? காதல் எந்த வயதில் வருகிறது? அது அவங்க வயதை பொறுத்து. 25 வயசுல வரும், 30 வயசுல வரும், சிலருக்கு வராமலே போயிடும். தொப்பை எந்த வயதில் வருகிறது? தொப்பை ஒரு 40 வயதுல இருந்து வருகிறது. 40 வயது. அப்ப காதல் எந்த வயதுல வருது, தொப்பை எந்த வயதுல வருது, நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. ஆனா நடுவரா வர்றதுக்கும் பெரிய கஷ்டம் தான் போல. எது எந்த வயதிலும் ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துட்டு வரும். 20 வயசுல நுரைக்க நுரைக்க காதலிக்கணுமா, நுரைக்க நுரைக்க காதலி, காதலை சுகி காதலில் அழுன்னு இருப்பார். 30 வயசுல சுறுசுறுப்பில் தேனியா இரு, நிதானத்தில் ஞானியா இரு. 40 வயசுல பொருள் சேர், 2 கையாலும் ஈட்டு, 1 கையாலேனும் கொடுன்னு இருப்பார். 40 வயசுல ஒரு பின் குறிப்புன்னு போட்டிருப்பாரு. ஆண்கள் தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவனம், இன்னொரு காதல் வரும், புன்னகை வரை போ, புடவை தொடாதேன்னு இருப்பார். 50 வயசுல வாழ்க்கை வழுக்கை இரண்டையும் ரசின்னு இருப்பார். 60 வயசுல மனிதர்கள் போதும், மனைவிக்கு பேண்பார், நாயோடு பேசு, கிளியோடு பேசு, பழைய டைரி எடு, இப்போதாவது உண்மையை எழுதுன்னு இருப்பார். 80 வயசுல சுடுகாடு வரை நடந்து போக சக்தி இருக்கும் போதே செத்து போய் என்று முடித்திருப்பார் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். அப்படின்னு சொன்னா அந்த பாடல் கூட எவ்வளவு ஒரு ட்ரெண்டிங்கான பாட்டு, நீங்க பாத்திருப்பீங்கல்ல? பார்த்துருக்கேன். அதுக்காக அவங்க சொன்னாங்கன்றதுக்காக நாயோடு பேசுன்னு அங்கே ரோட்டில் படுத்துருக்க, ஹலோ ஹவ் ஆர் யூ இல்லை அப்புடின்னு காக்கெல்லாம் கொண்டு போயிடும். கொஞ்சம் தூரத்துல இருந்து பேசுது, இல்லாட்டி அது ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோனில் கூட பேசுது. சார் நான் உங்ககிட்ட கேட்குறேன் சார், காதல் இருக்குல்ல, இந்த காதல் எந்த வயதில் வருகிறது சார்? காதல் எந்த வயதில் வருகிறது? அது அவங்க வயதை பொறுத்து. 25 வயசுல வரும், 30 வயசுல வரும், சிலருக்கு வராமலே போயிடும். என்ன வராம போதுக்கு அந்த மனுஷன் கைத்தல கொடுக்குறாரு, அவருக்கு அப்படித்தான் போயிடுச்சு. சரி பரவாயில்ல, காதல்னா 20-25 வயசுங்கிறீங்க. தொப்பை எந்த வயதில் வருகிறது? தொப்பை ஒரு 40 வயதுல இருந்து வருகிறது. 40 வயது. அப்ப காதல் எந்த வயதுல வருது, தொப்பை எந்த வயதுல வருது, நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. ஆனா நடுவரா வர்றதுக்கும் பெரிய கஷ்டம் தான் போல. எது எந்த வயதிலும் ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துட்டு வரும். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மனுஷன் 60 வயசு பாவம், இந்த தொப்பையை வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா சார்? இந்த தொப்பையை குறைக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட போயிருக்காரு. டாக்டர், இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. மனுஷன் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? வாக்கிங் போகணும்னு எழுதி கொடுத்திருக்காரு. வாக்கிங் போகணும்னு எழுதி கொடுக்கறதோட மட்டுமல்லாம வாக்கிங் போற ரூட்டையும் எழுதி கொடுத்திருக்காரு. மிரண்டுட்டான். வாக்கிங் போகணும்னு சொன்னா ஓகே டாக்டர், அது என்ன வாக்கிங் போற ரூட்டையும் சேர்த்து எழுதி கொடுத்திருக்கீங்க? அந்த ரூட்ல மட்டும் தான்ப்பா வடை கடை பஜ்ஜி கடை எதுவுமே இல்ல. அதுல போ, அப்பதான் நீ தொப்பைய குறைப்பன்னு இருப்பார். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன். சொல்லுங்க சார். நீங்க டெய்லி வாக்கிங் போறேன், வெயிட் குறையல நினைக்கிறவங்க எந்த தெருவுல போனா உடனே உங்களுக்கு வெயிட் குறையும்ன்ற டிப்ஸ் நான் சொல்றேன். என்ன சார்? நிறைய தெருநாய் இருக்க தெருவுல வாக்கிங் போங்க. ஒரு நாய் விரண்டுச்சுன்னா 5 கிலோமீட்டர் மூச்சு திணற ஓடி நிற்பீங்க, நல்லா வெயிட் குறை. இல்ல இன்னும் நான் வேகமா வெயிட் குறை நினைக்கிறவங்க இப்படி ஒரு டிப்ஸ் நீங்க எந்த நடுவரும் சொல்லி கேட்டிருக்க முடியாது. சொல்லுங்க சார். நான் சொல்றேன். கிச்சனுக்குள்ள போங்க, 2 கிலோ கடுகு டப்பா, 2 கிலோ கடுகு எடுங்க. சரி. டபார்னு கொட்டி விட்டு ஒவ்வொன்னா குனிஞ்சு எடுங்க. ஒவ்வொரு கடுகா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துல கம்ப்ளீட். இல்ல இன்னும் வேகமா குறையணும் சார் அப்படின்னா இன்னும் வேகமாவா? கசகசாவை எடுத்து ஒரு 3 கிலோ கொட்டி விட்டுட்டு கசகசன்னு வேர்க்கு தட்டிக்கு ஒண்ணா எடுத்து குனிஞ்சு எடுங்க. இவங்க கைத்தட்டல் கொடுக்கறது பார்த்தா இந்த அவரெல்லாம் போன உடனே கடுகு டப்பாவை தான் கொட்டி விட போறாருன்னு தெரியுது, பார்த்தாலே தெரியுது. அவர் நாளைந்து கடுகு வியாபாரமே பார்க்க போறாரு. என்ன வாங்க ஆரம்பிச்சிருவாங்களா? சரிங்க சார், இன்னொன்னு கேட்கறேன். காதல் எந்த வயதுல வருது, தொப்பை எந்த வயதுல வருதுன்னு கேட்டேன். ஃபிகர் எந்த வயதுல வருகிறது? சுகர் வர்றதுக்கு முன்னாடி வந்தா நல்லது. 20 வயசுல வருது. ஆனா சுகர் எந்த வயதுல வருது? 40 வயசுல. அப்ப பசங்க இன்னைக்கு 20 வயசு. இது என்ன இது சித்தவத்தை நிபுணர் பட்டிமன்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க சுகரை குறைக்க வேண்டும் என்றால் கீழா நெல்லி, வேப்பிலை, அது மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலே சார் இன்னைக்கு பசங்க தெளிவாயிட்டாங்க. 20 வயசுல மதர் சொல்றது கேட்கணும், 40 வயசுல சுகர் சொல்றது கேட்கணும். உண்மையிலே அப்படி ஃபுல்லா ஒரு ஃபாலோவா போய்கிட்டு இருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க சார். உண்மையிலே
எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிலாம் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி தெரியுமா? இப்ப நாங்கெல்லாம் 20, 25 தான். எனக்கெல்லாம் 25 வயசு தான் சார் ஆகுது. அப்படியா? அப்புறம் எதுக்கு 30 வயசுல அவன் காலேஜ் படிக்கிறான் பையன்? சொல்லுங்க. இல்ல சார், உண்மையிலே இப்ப எங்க அணிய பாருங்க சார். மாலத்தி அவங்களும் நாங்க இப்ப 20 வயசுன்னு பேசுறோம். அவங்க மாலதி நீங்க என்ன பேசினாலும் இப்ப அவங்களுக்கு கேட்க அவங்க பாயிண்ட் சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப எங்க அணியில ஒரு நல்லி எலும்ப கொடுங்க, நாங்க கட்டக்கு கட்டக்கு கட்டக்குன்னு கடிப்போம். 60 வயசுல ஒரு நல்லி எலும்ப கொடுத்து அவங்களால முதல்ல கடிக்க முடியுமா? கடிப்பாங்க, பட் பல்லு கீழே கிடக்கும். என் வீட்டுல அப்படி மகிழ்ச்சி, நாங்க எப்படி ஜாலியா 20 வயசு மாதிரி இருக்கிறோம். 20 வயசு மாதிரி நம்ம மனசுல கற்பனை பண்ணிக்கணும், அவ்வளவுதான் ஜாலி. என் வீட்டுல சார் போன மாசம் ஏன் இப்போ 10 நாளா என் வீட்டுக்காரருங்க சிகப்பு கலர் ட்ரெஸ் உடுத்தவே கூடாதுன்ட்டாருங்க. இதனால என்ன சிலிண்டர்னு நினைச்சு தூக்கிட்டு போயிருவாங்களா? ட்ரெண்டிங் நகைச்சுவைகள் பாவம். இப்ப சம்மர் சீசன், எல்லாருமே வெக்க தாங்க முடியாம இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, வெயில் அப்படி மண்டைய பொளக்குது. ஆனா அந்த காதல் கவிதை 60 எழுதுமா 20 எழுதுமா? எங்க கோவில்பட்டியில ஒரு பையன் எழுதுனான் பாருங்க. ரோட்ல ஒரு பொண்ணு ஜஸ்ட் ஒரு சேலை உடுத்தி தாங்க நடந்து போறா. அந்த பொண்ணை பார்த்த உடனே காதல் 20 வயசுல அரும்புது பாருங்க. சேலை உடுத்தி அவள் சார், சேலை உடுத்தி அவள் சாலையோரம் நடக்க, கொளுத்தும் வெயில் கூட எனக்கு குட்டி கொடைக்கானல். எவ்வளவு அழகா ரசிக்கிற. இதெல்லாம் 60 வயசுல எழுத முடியுமா? அவங்க ஏன் கை தட்டினா கவிதைக்கு இல்ல, கை தட்டாட்டி போய்கிட்டே இருப்பா, டப்புன்னு தட்டி முடிச்சு விடுங்க அப்படி.